அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காலையிலே எங்கே இருக்கோம்னா, காலையில் 6 மணி கோவிலூர் அருள்மிகு குற்றவாளீஸ்வரர் திருக்கோயிலில் தான் இருக்கிறோம். இங்கே உள்ள நுழைஞ்சோடனே நம்மளை பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒவ்வொரு தூண்லையுமே பார்த்தீங்கன்னா சிற்பக்கலைகளை பாருங்கள். ஒவ்வொரு தூண்லையுமே சிலை வடிவ, அதாவது உருவத்தையே சிற்பமாக செதுக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தூணையும் பார்க்குறதுக்கு நமக்கு அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்தனர் வணக்கம் சொல்லி நம்மளை வரவேற்கிற மாதிரியும், அதுக்கு அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகரை அப்படியே உண்மையிலேயே சொல்லப்போனால் இதுதாங்க கலை. கட்டடக்கலையில் சிறந்த கலை என்ன கலைனா சிற்பக்கலை தாங்க. ஒவ்வொரு தூணையும் பார்க்க நமக்கு ஒரு நாள் பத்தாது. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பதிவு எடுத்து உங்களுக்கும் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இடத்துக்கெலாம் ஒரு தடவை நீங்களும் நேரில் விசிட் பண்ணிங்கன்னா, ஆனால் இங்கேலாம் வந்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இந்த சிற்பங்களை ரசிக்கிறதுக்கே ஒரு நாள் முழுக்கும் பத்தாதுங்க. நல்லா இருக்குங்க. அப்படியே கொடிமரம் என்ட்ரன்ஸ்லாம் இது கோயிலில் ஒவ்வொரு சிற்பங்களுமே அப்படியே நம்மளை பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குங்க. பிரமிப்பு ஊட்டுது நமக்கு. இது ஃப்ரண்ட்டு மெயின் சன்னதி குற்றவாளீஸ்வரர் கோவிலூர். இங்கே கீழே பாருங்கள் ஒரு சிற்பத்தை, அப்படியே ஒரு மனிதர் படுத்து வணங்குற மாதிரியும். உண்மையிலேயே எல்லா சிற்பமுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு தூண்கள்லேயுமே ஒவ்வொரு சிற்பங்கள், கலைநயமிக்க ஒரு காளை. இந்த காளை நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது, நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருது. சூப்பராக இருக்குங்க. எல்லாமே அழகாக இருக்குது. நீங்களும் எங்களோட சேர்ந்து இணைஞ்சு இந்த கடவுளோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாம் வல்ல அந்த இறைவனை எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, எல்லாம் வல்ல இறையை போற்றி, எல்லா உயிர்க்கும் அருள்வாய் போற்றி அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நீங்களும் உங்கள் மனசில் நினச்சி வேண்டிக்கிங்க. ஓகே, போய் பார்க்கலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன். நன்றி.